ஐபி அட்ரஸில் கால்குலேஷன் பார்ப்போம். முதலாவது கிளாஸ் சியில் இருக்கிற ஒரு நெட்வொர்க் 192 168 10.0 இந்த ஐபி அட்ரஸில் வந்து 8 சப்நெட் உருவாக்கணும். 8 சப்நெட் சப்நெட்ன்ற சப் நெட்வொர்க்குரிய சொல் தான் சப் நெட்வொர்க் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குற சமயத்தில் இதில் இருக்கிற உருவாக்க வேண்டும். முதலாக கேட்டிருக்கு, அதாவது சி டைப்ல இந்த ஐபி அட்ரஸிற்கு 8 சப் நெட்வொர்க் உருவாக்க வேண்டும். இதில் இந்த அட்ரஸ்க்குரிய சப்நெட் மாஸ்க் சப்நெட் மாஸ்க்ன்னு சொன்னால் எத்தனை சப்நெட் மாஸ்க் இதை டெசிமலில் எழுதிட்டான். போட்டு டெசிமல் எழுத சொல்லியிருக்கு. அப்போ 8 சப்நெட் பேர்க்குன்ட்டு சொன்னால் 8 சொன்னால் அது வந்து 2 பவரில் எழுதினா 3. ஆகவே 3 பிட் தேவை. இதுக்கு சப்நெட்டுக்கு தேவை 3 பிட். அப்போ இதில் நார்மல் அழிகின நாங்கள் கிளாஸ் சி என்று சொன்னால் என் கோஸ்ட். அப்போ இதில் ஏற்கனவே 8 8 24 இடக்கும் இங்கே 8 இருக்கு. இந்த 8ல் 3 இங்கால வருது, மிச்சம் 5 தான் கோஸ்ட்டுக்குரியது. 3 வந்ததுன்னு இப்போ சப்நெட் மாஸ்க்ன்னு சொன்னால் முதல் 3 பிட்டுன்னு தானே. அப்போ 128 64 32 16 8 4 2 1 இப்படி தான் போடுறது. அப்போ இதில் அந்த முதல் பிட் 1 2 3 முதல் 3 மட்டும் சொன்னால் கூட்டினா 128 64 32 8 4 12 இந்த 14 1 மிச்சம் 6 9 10 12 12 224. அப்போ இதில் இருக்க இப்படியே சப்நெட் மாஸ் பார்க்குறதுக்கு ஒரு முறை இருக்குது, இது வேறு முறை உண்டு. அப்போ இதில் அதான் பிட்டுகளை போட்டுட்டு அதில் பெருமதியை பார்க்கணும். அப்போ 224. அப்போ எழுதினா நாங்கள் 255 255 255 224 இதுதான் இந்த சப்நெட் மாஸ்க். இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னன்னு சொன்னால் 3 பிட் வந்து தான் சப்நெட்டுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த கொஸ்ட்டுக்கு 5 இருக்கு. அப்போ 2 5 என்று சொன்னால் 32. அப்போ எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய கொஸ்ட் வந்து 32 அட்ரஸ் இருக்கு. கொஸ்ட்டுக்குரிய அட்ரஸ் வந்து 32 இருக்கு. பயன்படுத்தக்கூடிய 32 என்று சொன்னால் 256 முதல் பார்த்து நாங்கள் டிஃபால்ட்டாக இருக்கு. அதில் இருந்து 34 கழிப்போம். 32 கழிப்போம். 32 தானே இது பயன்படுத்துறது. அப்போ 256லேருந்து 32 போனால் 4 2 224. இந்த முறை தான் நாங்கள் முதல் செய்த முறை. இது இப்போ இந்த பிட்டின் அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்க 2வது முறை. அப்போ சப்நெட் மாஸ்க் கணக்குற முறையில் 2 முறையும் பார்த்துருக்குறோம். அதாவது இப்போ 8 சப்நெட் பேர்க் உருவாக்கணும்னு சொன்னால் அதை பிட்டில் எழுதணும். 2 3 அடுக்கு அதெல்லாம் 1 2 3 பிட் தேவை. அந்த 3 பிட் அங்கே இந்த போர்ஷன்ல இருந்து எழுதிக்கணும். இங்கே இருக்கு முதல் 3 நெட்வொர்க் எழுதிட்டோம், அடுத்த 3 எழுத போகிறோம். அதாவது இந்த இடத்துல எழுத போகிறோம் 3. அதான் 3 எழுதிட்டு மிச்சம் 5 பிட் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கு. இப்போ 3 இடப்பெருமையை பார்த்தா 228 64 32 கூட்டினா 224. அப்போ நாங்கள் இப்படி 255 255 255 224 எழுதிட்டோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்தா 256 இருக்கு.
அதில் இருந்து எங்களுக்கு தேவையான பயன்படுத்த ஃபர்ஸ்ட் தானே, அதாவது இதை நாங்கள் ட்ரெண்டின் ஹெச்ன்னு சொல்லுவோம். என்னென்று சொல்கிறது ஹெச்ன்னு சொல்லலாம். ட்ரெண்டின் ஹெச்சுக்குரிய ஃபர்ஸ்ட்டுக்குரிய பிட்டுகள். அப்போ தான் இங்கே நாங்கள் 5 எண்ணம் போடலாம். ட்ரெண்டின் 5 32. அப்போ இந்த 32 இருக்கு தானே, இந்த 32 தான் இங்கே இருக்கிறது. அப்போ நாங்களுக்கு 224 பேர். 224. அப்போ சப்நெட் மாஸ்க், அதாவது இந்த ஐபி அட்ரஸில் 8 சப்நெட் பேக்கு உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் இருக்க சப்நெட் மாஸ்க் என்று கேட்டிருக்கு. அப்போ நாங்கள் இதை கண்டுபிடிச்சிடலாம். சரிதானே? ஹோஸ்டுக்குரிய போர்ஷன்ல இருந்து எத்தனை பிட் பரோ பண்ணிட்டு கேட்டா இன்னொரு கேள்விக்கு, ஹோஸ்டுக்குரிய பகுதியிலிருந்து போர்ஷன் பகுதியிலிருந்து வந்து எத்தனை பிட் பரோ வேண்டி இருக்கிறா, எத்தனை பிட் கடன் வேண்டி இருக்கிறா. எத்தனை பரோ பண்ணி இருக்கிறேன்னு சொன்னா கொஸ்டுக்குரிய இது வந்து 5, இந்த 8 தான். 8 போர்ஷன்லேருந்து நாங்கள் எடுத்திருக்கோம் 3. 8 சப்நெட் உருவாக்க முடிச்சுன்னா 2 3 3 போர்ஷன். அப்போ எடுத்து நாங்கள் வேண்டது 3 பிட்ஸ் வேண்டி இருக்கிறோம். 3 பிட் வந்து கொஸ்டுக்குரிய பகுதியிலேருந்து நாங்கள் பரவ பண்ணி இருக்கிறோம். இன்னொரு கேள்வி கேட்டா, சிஐடிஆர் நோட்டேஷன் கேட்டா, சிஐடிஆர் அதாவது நாங்கள் ஒரு ஸ்லாஷ் போட்டு எழுதுவோம், அதுதான் அது கேட்டா இது என்னன்னு சொன்னால், ஏற்கனவே நாங்கள் பார்த்தோன்னா இந்த ஐபி அட்ரஸ் தான் 192 168 192 168 இப்படி 10 0 இப்படி இருக்கு. இப்போ இதில் போட்டு எழுதுவோம் தானே, இதுதான் அந்த இது சிஐடிஆர் நோட்டேஷன். இப்போ நாங்கள் 3 பிட் கடன் பண்ணதால 3 பிட் கடன் பண்ணதானே, அப்போ 24 மூன்றும் 22 வரப்போகுது. அதுதானே? அப்போ சிஐடிஆர் 2 வரப்போட்டா 27, ஏற்கனவே 24. ஏன் 24 வந்து கேட்டால் இது வந்து கிளாஸ் சிக்குரிய நெட்வொர்க். அப்போ 3 போர்ஷன், அப்போ 8 தர 3 24. இப்போ இந்த 3 பிட் என்னட்டு வந்து கேட்டால் இது இருந்து வந்தது இந்த 3 தான், இந்த 3 பிட். அப்போ 24 மூன்றும் 27. ரைட்? இதில் பயன்படுத்தப்படக்கூடிய கோஸ்ட் எத்தனை என்று கேட்டால் மொத்தம் இருக்கவங்களுக்கு 32 கிடாக்கு. 5வது பயன்படுத்தப்படக்கூடியது கோஸ்ட் என்று கேட்டால் இதில் 32 கிடாக்கு. என்ன 32 சொன்னால் இது அந்த 32. அப்போ இந்த 32 நாங்கள் கழிக்கணும் ப்ராட்காஸ்ட் கொண்டு நெட்வொர்க் கொண்டு, ஆகவே 30. அப்போ நாங்கள் 30 இது பயன்படுத்தலாம். கோஸ்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஐபி அட்ரஸ் எண்ணிக்கை வந்து 30. ஓகே. இப்போ இப்படி ஒரு ஐபி அட்ரஸ்ன்றது 172 16 10 50 20. இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கு, இந்த அட்ரஸ் எதுக்கு, எந்த வகையை சேர்ந்தது, எந்த வகை, அதாவது ஏயா பியா சியா இல்லை டியா இயா. அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே பார்த்தினாங்க
இது வந்து கிளாஸ் பிஏ சேர்ந்து ஏன்னு சொன்னால் எங்களோட கிளாஸ் சி வந்து ஆரம்பமாகிறது என்னத்துல சொல்லமாகும்? கிளாஸ் பிக்குரிய ரேஞ்ச் அடுத்த கேள்விகள் பார்க்கலாம். சப்நெட் மாஸ்க். அடுத்த கேள்வி பார்ப்போம். நெட்வொர்க் ஐடி. நெட்வொர்க் ஐடி. நாலாவது பார்ப்போம். ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். அஞ்சாவது பார்ப்போம். யூசபிள் ஹோஸ்ட். ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ். யூசபிள் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ் பார்ப்போம். ரைட். இப்போ நான் முதலாக கிடைக்கிறோம் எந்த வகையை சேர்ந்தது. இப்போ ஆரம்பத்தில் பார்த்தா 172. இந்த 172 என்னத்தில் இருக்குமென்னு சொன்னால் ஏ என்ன ரேஞ்சில் இருக்குமென்னு சொன்னால் 0 தொடக்கம் 126. பி வந்திருக்க போது 128, 27 இல்லை 128, 191. சி வந்திருக்க போது 192 இருந்து 223 வரைக்கும். இதான் நான் வளமையாக பார்க்கிற 3. இந்த டி இது வேணும். அப்போ இதில் இந்த 172 எங்கே இருக்கின்றது கேட்டால் பியில் இருக்கு. அவ விட வந்து கிளாஸ் பி. அடுத்த சப்நெட் மாஸ்க். இது சப்நெட் மாஸ்கை காண. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 20 தந்திருக்கு. சிஐடிஆர் பிரமை வந்து 20 தந்திருக்கு. 20 தந்திருந்தால் நாங்கள் பார்க்கப்பட வேண்டியது இது கிளாஸ் இதனுடைய சிஎன்டைய நெட்வொர்க் போர்ஷன், நெட்வொர்க் போர்ஷன், நெட்வொர்க் போர்ஷன், ஃபர்ஸ்ட் போர்ஷன் இவ்வளவும் கூட்டினால் 24. 24 இது சிஇக்குரியது. நான் பார்க்க போறது வந்து எது பார்க்கணும்? பிஇக்குரியது தானே. கவனமா பார்க்கணும். கேள்வியாவை தான் அனுப்பணும். பி தானே ஐபி அட்ரஸ். பி என்று சொன்னா இது 2 நெட்வொர்க்குரியது, இது 2 ஹோஸ்டுக்குரியது. நெட்வொர்க் வந்து 8 8 16, இங்க 14. இதுல 20 சொன்னா மேலதிகமா ஒரு 4 இங்க எடுத்திருக்கு. எடுத்து போனா இங்க ஹோஸ்டுக்கு எவ்வளவு வரப்போது வந்துட்டுனா 12 வரப்போகுது. 12 வரப்போகுது. அப்ப இதுல நாங்கள் முழுமையா இருக்குமே இருந்தா 255 என்று போடுவோம். 255 போடுவோம். ரைட். இப்ப நாங்க பார்க்க போறோம். இதுல 4 பிட் வந்துட்டு இங்க இந்த 4 பிட் இங்க வந்துட்டு. இப்ப 4 பிட்ல பெருமதி என்ன? இங்க இருந்து போடுவோம். 4 பிட் இப்படிதான் 1 2 3 4 இங்கால 4 கிடக்கு. இந்த 4 இஞ்சால வந்திருக்கு, நெட்வொர்க் வந்திருக்கு. இது அங்கால இருக்கிறோட கோஸ்டுக்கு போயிருக்கு. சரி. இந்த 4 பெருமதி என்னன்னு சொன்னா 128, 64, 32, 16. இதை கூட்டினா 240 வரும். அப்போ 240. சரிதானே? அடுத்த அங்கால ஒன்றுக்கள் இருக்க பிட் முழுக்க கொஸ்டுக்குரியதுதான். முழுக்க 0 வரும். அப்ப இப்ப நாங்க இது காண்றதுக்கு பல முறைகள் இருக்கு. இதுல ஒரு முறை தான் காண்றது. இப்ப நாங்க சப்நெட் மாஸ்க் எப்படிங்க காணலாம். அடுத்தது நெட்வொர்க் ஐடி. இந்த நெட்வொர்க் ஐடி பார்க்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பிறந்தாலும்
1 2 4 8 16 32 64 128 இதெல்லாம் ஒரு பிட்டுகள் இருக்க போகுது. இப்போ இதில் கேட்டிருக்கு இந்த நெட்வொர்க் ஐடி. கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் நெட்வொர்க் ஐடி என்னன்னு கேட்டிருக்கு. நெட்வொர்க் ஐடி நெட்வொர்க் ஐடி கேட்டிருக்கு. நாங்கள் முதல் கிளாஸில் பார்த்த மாதிரியே பிட் பை செயற்பாடை மேற்கொள்வோம். அண்டில் பிட் பை செயற்பாடை மேற்கொள்வோம். முதல் நாங்கள் எழுதணும் என்னென்று சொன்னால் இந்த நெட்வொர்க் உடைய ஐடியை எழுதுவோம். சரிதானே? ஐடி எழுதினா பார்ப்போம். நாங்கள் இப்போ நாங்கள் இறுதியை அப்படியும் இப்போ இதுக்கெல்லாம் எங்களுக்கு இந்த சிக்கல் வரும். அதாவது இந்த கணக்கு செயற்பாடு நாங்கள் பார்க்க போறது இந்த இடத்துக்குலாம் எங்களுக்கு இது வரப்பு இது இஞ்சால வராது. இது கொஸ்டுக்குரியது. அப்போ இது எப்பயும் 0 இருக்கு. அப்போ இந்த இடத்துல சப்நெட்டுக்கு எவ்வளோ போகுது, கொஸ்டிங் இஞ்சால போகுதுன்னு பார்த்து இதில் 6 நெட்வொர்க்குரிய முதலாவது ஐடியை கண்டுபிடிக்கும். 240 என்று சொன்னா இதுல நாங்க சப்நெட்டோட பெருக்க போறோம். இத 1 1 1 1 இது சப்நெட்டுக்குரிய இது 0 0 0 0. ஐபி அட்ரஸ் பார்ப்போம். ஐபி அட்ரஸ் என்ன? 50. என்னது? 50. 50 எப்படி வந்துடும்? சரி, 50 இல்ல 10. நாங்க கிளாஸ் பண்ணிக்கோம். கிளாஸ் இது பி தானே. அப்ப இங்க தொடங்க போகுது. இந்த சைக்கு போர்ஷன் தானே நாங்க மாறி பார்த்துறோம். இந்த போர்ஷன்ல பார்ப்போம். அப்ப இந்த 10 என்னன்னு வந்துருக்கு. 10க்கு பிறந்ததையே போடுது. அப்ப 10 எங்க வரப்போகுதுன்னு சொன்னா இதுல 1 0 1 0 0 0 0 0. இப்ப இதை நாங்க பெருக்க போகிறோம். பெருக்கினா and bitwise பூஜ்ஜியம் 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 பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் புலத்தை கூட்டினால் விட பூஜ்ஜியம். ஆகவே இந்த நெட்வொர்க் ஐடி என்னென்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கும்னு சொன்னால் 172.16 0 0. இந்த 0 மூன்றாவது 4வது போர்ஷன், அதாவது ஃபர்ஸ்டுக்குரியது. இது கணக்கில் எடுக்க தேவையில்லை. நாங்க பார்க்க போறது இதெல்லாம் பார்க்க போறோம். நெட்வொர்க் தொடங்குவது இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் 2 மாதிரி இது. அதாவது இந்த 3வது ஒக்டேட்டுக்குள்ளான் போஸ்ட் சப் நெட்வொர்க் இது பிரிவடையுது. அதால இந்த போர்ஷனத்தை நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த போர்ஷன் தானே இந்த 10 இருக்கிறது. அப்ப இந்த 10க்குரிய பெறுமதி 8 2 10. அந்த சப்நெட் மாஸ்காலாம் பெருக்கிறோம். அப்ப சப்நெட் மார்க்ஸ் 240 சொன்னா நாங்க இப்படி பிரதியிடலாம். அதான் ஏற்கனவே முதல் 4 டிஜிட் தானே நாங்க பார்த்தனாங்க. அப்ப இப்படி போட்டுட்டு பெருக்கி போட்டு விடனா சரி. அப்ப இந்த ஐடி தொடங்குறது 172.16.0.0. இதுதான் நெட்வொர்க் ஐடி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த 172.16.10 என்று சொல்லப்படுற இந்த ஐபி அட்ரஸ் நெட்வொர்க் ஐடி இங்கே தான். இதுல இருந்து பார்த்தா முதலாவது 2 3 4 சொல்லி 10ஆம் இடத்துல 10வது, அதாவது 11ஆம் இடம் பெறும்.
பயனாளர் இடத்துல வந்து இந்த 10 என்ற ஐபி அட்ரஸ் காணப்படுது. அடுத்ததாக ப்ரோட்காஸ்ட் அட்ரஸ். ப்ரோட்காஸ்ட் அட்ரஸ் அதாவது இதை பார்க்க போறோம். எவ்வளவு விளங்கிட்டு தானே. இப்ப நாங்கள் இறுதியாக பார்த்த நெட்வொர்க் ஐடி என்னன்னு சொன்னா, இந்த நெட்வொர்க் ஐடி 172.16 இந்த 10 இருக்க இடத்துல 0 அடுத்த 0. இதுதான் நெட்வொர்க் ஐடி. நெட்வொர்க் ஐடி. இந்த நெட்வொர்க் ஐடி இருக்குமாக இருந்தால் இதுக்கு முன்ன இருக்கிற பெருமதி என்னவா இருக்கும் என்று கேட்டால், இதுக்கு முன்னுக்கு இப்ப நெட்வொர்க் அதாவது ப்ராட்காஸ்ட் ஐடி முடிவடைந்த தொடங்குறதா நெட்வொர்க் ஐடி. அடுத்த நெட்வொர்க்குரிய சப் நெட்வொர்க் ஐடிக்கு தான் இந்த ப்ராட்காஸ்ட் கேட்டிருந்தா 172.16 இதுல மேக்சிமம் எத்தனை வந்திருக்கு சொல்லுங்க ஆகும். 16 வரை மாறி அப்போ 15 மட்டும் தான் வரும். ஏன்னு சொன்னா 8 4 2 1. அப்ப இதை பயன்படுத்துற போஸ்ட் வந்து 15 மட்டும் வரும். இந்த போர்ஷனுக்கு மேக்சிமம் 15 தான். 16 வரை 8 4 பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 15 என்னென்று வந்த என்று கேட்டால் 8 4 2 1. ஏன் இந்த 8 4 2 1 சொன்னா இது இவ்வளவும் இதுக்கு போட்டுது சப்நெட்டுக்கு. அப்ப கொஸ்டுக்குரியது இவ்வளவு தான். அப்ப இவ்வளவும் எங்களுக்கு ஒன்றா வரலாம் பயன்படுத்தக்கூடிய. அப்போ 8 4 2 1 பயன்படுத்தக்கூடிய ஐபி அட்ரஸ். அப்ப 8 8 4 2 1 இதுதானே. அடுத்தது இதுல ஃபுல்லா வரும். இது முழுக்க ஒன்று போடலாம். இதை முழுக்க ஒன்று போட்டால் அதாவது இந்த இவ்வளவும் ஒன்றாக இருக்குமா இருந்தால் ஒன்று 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 சேர்ந்த இது 128 என்று சொன்னா இதுல இருந்து ஒன்றா கழிச்சு சூழ்ச்சினா சரி 255 இது வரும். இதே போல அடுத்த நெட்வொர்க் தொடங்கும். சரிதானே. இப்ப அதாவது ஒன்றோட நெட்வொர்க் ஐடி முடிய அடுத்தது வரும். அடுத்தது யூசபிள் ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ். இது வந்து நெட்வொர்க் ஐடி. ப்ராட்காஸ்ட் வந்து 172.16.15.255. இதே போல என்ன தொடங்க முடிச்சுன்னா அடுத்த நெட்வொர்க் ஐடி ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு முன்னுக்கு பழைய முதல் இருக்க ப்ராட்காஸ்ட் ஐடி இருக்கு.
நெட்வொர்க் ஐடி, அப்புறம் இது ப்ராட்காஸ்ட் ஐடி, அப்புறம் நெட்வொர்க் ஐடி. இப்போ நாங்கள் பார்த்தது வந்து இது எங்களுக்குரிய 172.16.15.155 இதுதான் இந்த ப்ராட்காஸ்ட் ஐடி. இது அப்புறம் அடுத்த நெட்வொர்க்குரிய தொடங்கப்படும். இப்போ ஜூசபிள் கொஸ்டன் கேட்டால் இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது. இது 172.16.0.0 இதுக்குள்ள இருந்து 172.16.15.255 இதுக்கு இடைப்பட்டதான் பெறப்போறாரு. ரெண்டும் இடைப்பட்டதான் ஜூசபிள் ரெண்டு சொன்ன 172 வராது. இது நெட்வொர்க் புரியாது, இது ப்ராட்காஸ்ட். அப்ப இதுல வரப்போகுது 172.16 ஒன்று. இது 1 255 வேற. இதுல இருந்து 172.16.15.254 என்ற இதுக்கு அடுத்த இது வேற. யூசபிள் அட்ரஸ் லாஸ்ட்ல இது வேறு, இதுக்கு அடுத்த நெட்வொர்க் வேறு. அப்ப எல்லாமே ஒரு ரிலேட்டடா சுத்தி இருக்கு. இப்படி இருந்து இது வருது, இதுல இருந்து இவ்வளவு போகும், இதுல இருந்து இவ்வளவு போகும். இது அடுத்த நெட்வொர்க் ஐடி வேற. இப்படி அப்ப இது வந்து நெட்வொர்க் ஐடிக்குரியது. இது வந்து நெட்வொர்க் ஐடி 00 முதலாக தொடங்குது. தொடங்கு மேக்சிமம் எத்தனை வர மட்டும் 255 மட்டும் வரும். இந்த 255 தான் நிஞ்ச கிடாது. இதுல எத்தனை வரும் சொன்னா 15 மட்டும். அதுதான் இஞ்சி இருக்கிற போர்ஷன் 15. ஏன் இந்த 15 வந்தது கேட்டால் இந்த 15 இந்த இதுல இருக்கிற இது 15 வந்து கேட்டா இந்த மூன்றாவது இருக்கிற இந்த இடத்துல மூன்றாவது போர்ஷன் இங்க 1 2 3 நெட்வொர்க் போயிருக்கு மிச்ச நாள். அப்ப இதுல மேக்சிமம் வர வேண்டியது இந்த எத்தனை நாள் வந்து 15. இந்த 15 இந்த 15 ரைட். அடுத்த கணக்கு போவோம். இப்ப நான் ஏற்கனவே பார்த்த இன்னொரு இது உண்டு. ஒரு 500 கோஸ்ட் இருக்கு. 500 போஸ்ட் நான் இருக்குன்னு சொன்னா, அதாவது ஒரு விலையப்ப வந்து 500 போஸ்ட் இருக்குன்னு சொன்னா, இதுல இது சிஐடிஆர காணும். சிஐடிஆர காணும். 500 போஸ்ட் சொன்னா மொத்தம் எங்களுக்கு 3 போர்ஷன் இருக்க போகுது. 4 போர்ஷன். 1 8 டிஜிட் படி 8 8 8 8. 500 கொஸ்டன் பார்ப்போம். 500 கொஸ்டன் சொன்னா 500 கொஸ்டன் நாங்கள் 2 பவர்ல எழுதினா அதுக்கு மட்டமா இருக்குது. நார்மலா 500 சொன்னாலே எங்களுக்கு 500 + 2 502 தேவை. இந்த 502 2 பவர் எழுதினா 256 512 512 வர போகுது.
512 சொன்னா 2 10ஆம் மடக்கு 1024. அப்ப 2 9ஆம் மடக்கு வரும். 2 9ஆம் மடக்கு வரும். அதாவது 9ஆம் மடக்கு வரும். இதில் அவதானிக்க வேண்டிய விஷயம் 2 10 1024 2 9. ஆனா பிட் பார்க்கும்போது ஒரு பிட்டில் 2 4 8 16 32 64 128 இவ்வளவுன்னா இதுக்குள்ள இருக்க போகுது. 128 256. 1 2 3 4 1 2 3 4 256. 256 மட்டும் இருக்கு. பயன்படுத்துற 0 தொடக்கம் 255 வரையான காணிகளை பயன்படுத்தும். எங்களுக்கு கேட்டிருக்கு 512. 256 சொன்னா அடுத்த இருக்க போதான் 512 இருக்கு. அப்ப இதுல முதலாவது விதியா இருக்க ஒக்டெட் முடிஞ்சது. விதியா இருக்க ஒக்டெட் முடிஞ்சது. அதாவது இந்த போர்ஷன் முடிஞ்சு. இந்த போர்ஷன் முடிஞ்சு. இப்ப அடுத்த பார்த்தா இங்கால போர்ஷனுக்கு வந்துட்டு இப்ப இதுல 256 இங்கால போர்ஷனுக்கு வந்துட்டு